ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போதைக்கு வீடியோஸ்லாம் கொஞ்சம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் என்னன்னு தெரியுமா? இதுவும் கிரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸ்லயுமே இந்த கிரீக் மித்தாலஜி தான் மெயினா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, படம் நல்லா இருந்தா போட்டுற வேண்டியது தானே, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சாம் வர்த்திங்டன் நடிச்ச சாம் வர்த்திங்டன் யாருன்னு தெரியுமா? ஜேம்ஸ் கேமரோனோட அவதார் படத்துல கூட ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் நடிச்சு 2010ல ரிலீஸ் ஆன கிளாஷ் ஆஃப் தி டைட்டன்ஸ். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல். வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமிகோ. என்ன கதை கேட்க ரெடியா? படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வாய்ஸ் ஓவர் தான் வருது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்களும் கடவுள்களும் வாழ்றதுக்கு முன்னாடி டைட்டன்ஸ்ங்கிற அரக்கர்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டைட்டன்ஸ்க்கு பிறந்த 3 முக்கியமான பசங்க அந்த டைட்டன்ஸையே வீழ்த்துறாங்க. அந்த 3 பேர் யார் யாருன்னு, ஜியூஸ், பொசைடன், ஹெய்டிஸ். இவங்க 3 பேருமே அண்ணன் தம்பிங்க. ஜியூஸ் தான் மூத்தவரு, அதுக்கப்புறம் பொசைடன், அதுக்கப்புறம் ஹெய்டிஸ். இந்த 3 பேரும் டைட்டன்ஸை வீழ்த்துறதுக்கு முக்கியமா யூஸ் பண்ணது கிராக்கன்கிற ஒரு அரக்க உயிரினத்தை தான். அந்த உயிரினம் எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்தா, மூத்தவரான ஜியூஸ் இளையவரான ஹெய்டிஸ் கிட்ட டைட்டன்ஸை அழிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உயிரினத்தை உருவாக்க சொல்லி கேட்டாரு. அதுக்காக அந்த ஹெய்டிஸும் அவருடைய உடல்ல இருக்க தசையை கிழிச்சு அது மூலியமா ஒரு அழிக்க முடியாத கிரேக்கன்கிற ஒரு உயிரினத்தை உருவாக்குறாரு. அந்த உயிரினத்தை வச்சு இந்த 3 பேரும் அந்த டைட்டன்ஸை டிஃபீட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, ஜியூஸ்ங்கிற அந்த மூத்தவரு இடியோட கடவுள் ஆயிட்டாரு. அவருடைய தம்பியான பொசைடன் கடலுக்கு கடவுள் ஆயிட்டாரு. ஆனா மூணாவதா இருந்த அந்த ஹெய்டிஸை ஜியூஸ் ஏமாத்தி நரகத்தோட கடவுள் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜியூஸ் மனுஷங்களை உருவாக்குனாரு. மனுஷங்களுடைய வேண்டுதல்கள் தான் கடவுள்களுக்கு சதிகையையும் சாகாத வரத்தையும் கொடுத்துச்சு. ஆனா மனிதர்கள் வளர வளர கடவுள்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப கடலுக்குள்ளதான் காட்டுறாங்க. கடலுக்குள்ள இருந்து ஒரு சவப்பெட்டி மிதந்து வருது. அந்த சைட்ல போட்ல ஒரு மீனவர் அந்த சவப்பெட்டியை பாக்குறாரு. அந்த சவப்பெட்டிய இப்ப அவருடைய கப்பல்ல எடுத்து திறந்து பாக்குறாரு. உள்ள பார்த்தா ஒரு பொண்ணும் அவளோட கையில ஒரு குழந்தையும் இருக்கு. அதுல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, ஆனா அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. மீனவன் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இப்ப கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு தான் காட்டுறாங்க. இந்த பையன் தான் அந்த குழந்தை, பேரு பெர்சியஸ். இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோவும் கூட. நம்ம ஹீரோனை கூட்டுப்போம். இப்ப ஹீரோவுடைய அப்பா அங்க வராரு. ஹீரோவுடைய அம்மா, அதாவது பெத்த அம்மா இல்ல, ஹீரோவை கண்டுபிடிச்ச மீனவனுடைய வைஃப் தான் அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. ஹீரோ இதனால ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோக்கும் அவரு இந்த மீனவ குடும்பத்துல பிறக்கலன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த மீனவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோ கிட்ட, நீ தான் என்னைக்குமே என்னோட முத பையன், இப்ப பிறக்க போற குழந்தை என் 2வது குழந்தை, இதை மட்டும் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி ஹீரோவை சமாதானப்படுத்துறாரு. ஹீரோவை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப 12 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நல்லா வளர்ந்துட்டாரு. இப்ப அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வழக்கம் போல அவங்களுக்கு மீன் எதுவுமே கிடைக்கல. இதனால ஹீரோவுடைய அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஹீரோக்கு தங்கச்சியும் இருக்கா. இப்ப ஹீரோவுடைய அப்பா பயங்கர டென்ஷனா எல்லா கடவுள்கள் மேலேயும் பயங்கர கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது கூட எந்த மீனுமே கிடைக்கல இல்லையா. அந்த டைம்ல ஹீரோவுடைய அம்மாவோ, நமக்கு உயிர் கொடுத்ததே அவங்க தான், அதுக்காவது நம்ம நன்றியோட நடந்துக்கிடணும்னு சொல்றாங்க. இப்ப அன்னைக்கு நைட் தான் காட்டுறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கிட்ட, உன் மனசுல நிறைய கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லைன்னு ஹீரோவுடைய அப்பா சோகமா சொல்றாரு. ஹீரோவோ அதுக்கு, கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, நீங்க தான் என் குடும்பம்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவுடைய கப்பல் ஆர்கோஸ்ங்கிற நகரத்துக்கிட்ட வந்து சேருது. அந்த இடத்துல இடியின் கடவுளான ஜியூஸுடைய பெரிய சிலை முன்னாடி இருக்கு. இப்ப ஹீரோவும் அவருடைய குடும்பமும் அந்த சிலையை பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த நாட்டு வீரர்கள் அந்த சிலைய உடைச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஹீரோவுடைய அப்பா தான் இப்ப என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா ஆர்கோஸ் நாட்டுல உள்ள மக்கள் கடவுள்களை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. சரியா அந்த டைம்ல கடலுக்குள்ள இருந்து நிறைய வவ்வால் மாதிரி வித்தியாசமான உயிரினங்கள் மேல பறந்து வருது. அது அங்க உள்ள வீரர்களை அழிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே ஹீரோ கப்பலை திருப்பலான்னு பாக்குறாரு. ஹீரோடைய அப்பா எதுவும் பண்ணாம எல்லாரும் அமைதியா அசையாம இருங்கன்னு சொல்றாரு. அந்த வவ்வால் உயிரினங்கள் எல்லாமே அங்க உள்ள வீரர்கள் எல்லாருமே கொன்றுதுங்க. அதே சமயம் இப்ப அந்த வவ்வால் உயிரினங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கடவுள் வரான். இவன் யாருன்னு பார்த்தா, இவன் தான் நரகத்தின் கடவுளான ஹெய்டிஸ். ஹெய்டிஸ் இப்ப கீழே ஹீரோவுடைய கப்பலை பாக்குறான். நேரா அந்த கப்பலை தாக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோவுடைய கப்பல் உடஞ்சிருச்சு. ஹீரோ மட்டும் கப்பல்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. ஆனா பாக்கி உள்ள ஹீரோவுடைய அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேருமே அந்த கப்பலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. கப்பல் தண்ணி கடியில போயிட்டே இருக்கு. ஹீரோ தண்ணிக்குள்ள போய் அவருடைய குடும்பத்தை காப்பாத்த ட்ரை
ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோவால அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை நீயாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு கத்துறாரு. ஹீரோ இப்ப மூச்சு விட முடியாம தண்ணில இருந்து மேல வந்துடுறாரு. இங்க ஒலிம்பஸ்ல தான் காட்டுறாங்க. ஒலிம்பஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தா கடவுள்கள் எல்லாருமே இங்க தான் இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல இந்த சில்வர்ல சூட் போட்டுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இடியின் கடவுளான ஜியூஸ். பக்கத்துல இருக்கிறது அவருடைய தம்பி கடலின் கடவுளான பொசைடன். அண்ட் அதுக்கப்புறம் மீதி உள்ள எல்லா கடவுள்களும் அந்த இடத்துல போரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சரியா நரகத்தின் கடவுளான ஹெய்டிஸும் அங்க வந்துடுறான். ஹெய்டிஸ் வந்து ஜியூஸை இன்னும் நிறைய உசுப்பேத்துறான். இப்ப நரகத்தின் கடவுள் ஜியூஸ் கிட்ட என்ன சொல்றான்னு, மனுஷங்களுடைய வேண்டுதல் தான் உங்க எல்லாருக்குமே சக்தியை கொடுக்குது. மனுஷங்க இனி நம்ம பேச்ச கேட்பாங்க, அந்த வேலைய நான் பாத்துக்கிறேன்னு ஹெய்டிஸ் சொல்றான். இதை கேட்ட உடனே ஜியூஸும் சரின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோவை ஆர்கோஸ் நாட்டுடைய வீரர்கள் கைது பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோவை அவங்க கோட்டைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில அந்த ஊர்ல ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். அவன் பயங்கரமா நம்ம போர் அறிவிக்க கூடாது, நம்ம ஜியூஸ் கிட்ட சரணடைஞ்சு போறதுதான் நல்லதுன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப கோட்டைக்குள்ளதான் காட்டுறாங்க. கோட்டைக்குள்ள அந்த நாட்டுடைய ராஜா, ராணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த அவங்களுடைய பொண்ணும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப ராஜாவும் ராணியும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு ஜெயிச்சது மனுஷங்க தான். ஆனா அந்த நாட்டுடைய வீரர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ராஜா உடனே வந்து இதை நம்ம கொண்டாடணும், இது நம்ம வீரர்களுக்காகன்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே இளவரசி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க நம்ம வீரர்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த டைம்ல நம்மளால எதையும் கொண்டாட முடியாதுன்னு சோகமா சொல்றாங்க. இப்ப அங்க வந்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் குடிக்கிறதுக்கு அவங்க வச்சிருந்த கப்பை குடிக்கிறாங்க. அந்த டைம்லயோ அந்த நாட்டுடைய சேனாதிபதி வந்து ஹீரோவை அடிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல இளவரசி பேசினதை கேட்டுட்டு அந்த மகாராணி என்ன சொல்றாங்கன்னா, இளவரசியோடைய அம்மா அந்த மகாராணி என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு தான் இருக்கிறதுலயே அழகானவ, ஒலிம்பஸ்ல இருக்க பெண் கடவுள்களை விட என் பொண்ணு அழகானவன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. இது கேட்ட உடனே அரசர் வந்து அரசியை அமைதிப்படுத்துறாரு. ஆனா திடீர்னு அந்த இடம் எல்லாமே இருட்டாகுது. அங்க நரகத்தின் கடவுளான ஹெய்டிஸ் வந்துடுறாரு. அவர் வந்து ஒரு சின்ன புயலை உருவாக்குறாரு. அங்க உள்ள வீரர்கள் எல்லாரையுமே அந்த புயல் கொன்னுடுது. ஆனா அந்த வீரர்கள் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஹீரோக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இதை பார்த்துட்டு ஹெய்டிஸ்க்கும் புரிஞ்சிருது. இப்ப ஹெய்டிஸ் அந்த மகாராணி கிட்ட போய் அந்த மகாராணி பேசின பேச்சுக்கு அவளை அந்த இடத்துல கொன்னுடுறாரு. இப்ப அந்த இடத்துல அந்த மக்கள் கிட்ட எல்லாம் ஹெய்டிஸ் என்ன சொல்றாருன்னா, இவரை நாம வில்லனே கூப்பிட்டுப்போம். வில்லன் என்ன சொல்றாருன்னா, இளவரசி தான் ரொம்ப அழகானவங்க இல்லையா, நான் இன்னும் 10 நாள்ல என்னோட கொடூர விலங்கான கிராக்கனை அவிழ்த்து விட போறேன். அது வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லாரையுமே அழிக்க போகுது. அப்படி அதை அழிக்காம இருக்கணும்னு அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க உங்க இளவரசியுடைய உயிரை அந்த கிராக்கனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிராக்கன் அமைதி ஆயிடும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. போறதுக்கு முன்னாடி அங்க உள்ளவங்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோ யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ யாருன்னு ஹீரோக்கே தெரியாது. ஹீரோ யாருன்னு பார்த்தா அவரு இடியின் கடவுளான ஜியூஸுடைய பையன் தான் ஹீரோ. இதை சொல்லிட்டு வில்லன் அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஜியூஸ் கிட்ட அங்க உள்ள இன்னொரு கடவுள் வந்து ஆர்கோஸ்ல உங்க பையன் இருக்கான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜியூஸுக்கு அவருக்கு ஒரு பையன் இருக்கிறது தெரியல. இப்ப ஜியூஸ் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு டெமிகாட்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. டெமிகாட்னா பாதி கடவுள் பாதி மனுஷன். இதனால அங்க மீதி உள்ள வீரர்கள்லாம் ஹீரோவை கொன்றலான்னு பாக்குறாங்க. அந்த டைம்ல சரியா அந்த நாட்டுடைய அரசரும் இளவரசியும் அங்க வராங்க. அரசர் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீ ஜூஸுடைய பையன் தானே, அப்ப கண்டிப்பா உன்னால அந்த கிராக்கனை தடுத்து நிறுத்த முடியும் தானேன்னு கேக்குறாரு. அந்த டைம்ல ஹீரோவோ, நான் ஜஸ்ட் ஒரு மீன் பிடிக்கிறவன், என் அப்பா அந்த வில்லனால அநியாயமா இறந்துட்டாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே இளவரசி அந்த இடத்துல, எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேணாம், நம்ம நாடை விட என் உயிர் ஒன்னும் பெருசு இல்லைன்னு இளவரசி சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஜெயில இருக்காரு. ஜெயிலுக்கு அந்த நாட்டுடைய சேனாதிபதி உன்னைய பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணை உள்ள கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா, ஹீரோ குழந்தையா இருக்கும் போது ஒரு பொண்ணு தூரத்துல இருந்து ஹீரோவை பார்த்திருப்பா இல்லையா, அதே பொண்ணு தான் இங்கேயும் இருக்கா. ஆனா ஹீரோ குழந்தையா இருக்கும் போது அந்த பொண்ணு எப்படி இருந்தாலோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கா. அந்த பொண்ணு மூலியமா தான் ஹீரோ அவருடைய அப்பா கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. இதெல்லாம் அதாவது அந்த மீன் பிடிப்பாரு இல்லையா, அவர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. இதெல்லாம் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோ உடனே நீயும் ஒரு கடவுளான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், கடவுள்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல ஒரு சில பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தி தான் நானும்னு சொல்றா. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கடவுளுடைய தேவையை இந்த பொண்ணு மறுத்ததுனால அந்த கடவுள் இந்த பொண்ணுக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தா, இந்த பொண்ணுக்கு வயசாகாது, அதுதான் அந்த கடவுள் இந்த பொண்ணு கொடுத்த சாபம். இதை கேட்டவொடனே ஹீரோ, இது பேர் சாபமான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், நான் நேசிச்சவங்க எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே சாகுறத நான் பார்த்து நான் மட்டும் உயிரோட அப்படியே இருப்பேன், இது சாபம் தானே அந்த பொண்ணு சொல்றா. இப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட அவர் யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. பல வருஷங்களுக்கு முன்னாடி அக்ரூஷியஸ்னு ஒரு மன்னர் இருந்திருக்கான். அந்த மன்னன் கடவுள்களை எதிர்த்து ஒலிம்பஸ்க்கு எதிராக போர் அறிவிச்சிருந்திருக்கான். மத்த கடவுள்கள் எல்லாரும் அந்த நாட்டை அழிச்சிடலான்னு சொன்ன போது ஜியூஸுக்கு மனுஷங்களை ரொம்பவே பிடிக்கும். அதனால ஜியூஸ் அந்த அக்ரூஷியஸ்க்கு ஒரு பாடத்தை புகட்டணும்னு சொல்லி அந்த அரசனுடைய வைஃப் தனியா ரூம்ல இருக்கும் போது அந்த அக்ரூஷியஸ் அரசன் மாதிரியே ஜியூஸ் அவருடைய உருவத்தை மாட்டிக்கிட்டு அவருடைய வைஃப் கூட ஜூமாக்கா ஜூ பண்ணிடுவாரு. இப்ப அக்ரூஷியஸ் மன்னர் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ரூமுக்கு வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஜியூஸ்
எல்லா வேலையும் முடிச்சுட்டு பறந்து போயிடுறாரு. இந்த சைடு அவருடைய ஒய்ஃபோ வயிறு வலியில துடிச்சு படுத்துடுறாங்க. இதனால கோவம் அடைஞ்ச அந்த அக்ரூசியஸ் அவருடைய ஒய்ஃபை சவப்பெட்டிக்குள்ள போட்டு அவருடைய ஒய்ஃபையும் அந்த குழந்தையும் சவப்பெட்டிக்குள்ள போட்டு கடல்ல தூக்கி போடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவரு என்ன சொல்றாருன்னா, ஜூஸ் என் மனைவியையும் ஜூஸுக்கு பிறந்த அந்த குழந்தையும் நான் கொன்னு இந்த சவப்பெட்டியில வச்சிருக்கேன், இப்ப அத கடல்ல தூக்கி போட போறேன்னு கத்தி சொல்றாரு. இதை கேட்ட உடனே மேகத்துல இருந்து இடி அந்த அரசன் மேலேயே விழுது. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த அரசன் அந்த சவப்பெட்டிய கடல்ல தூக்கி போட்டுறான். இப்படிதான் ஹீரோ அந்த சவப்பெட்டிக்குள்ள வந்திருக்காரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு கிராக்கன்லாம் கொல்ல தேவையில்ல, அந்த நரகத்தின் கடவுள் தான் என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் கொன்னது, சோ எனக்கு அவனை கொல்லணும்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு, நீ அவனை கொல்லணும்னு கண்டிப்பா இந்த கிராக்கனை கொல்லணும், அந்த கிராக்கனை கொன்னா மட்டும்தான் உன்னால அவனையும் கொல்ல முடியும்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இனி இந்த பொண்ணை நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுப்போம். ஹீரோயின் இப்ப அந்த நாட்டுடைய சேனாதிபதி கிட்ட பேசிக்கிட்டே கீழே போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிராக்கனை கொல்ல முடியும்னு அதுக்கான பதில் அந்த சூனியக்காரிகளுக்கு மட்டும்தான் தெரியும்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டவுடனே அந்த சேனாதிபதி, எந்த மனுஷனும் அந்த சூனியக்காரிங்க இருக்கிற இடத்துக்கு போனதில்லைன்னு சேனாதிபதி சொல்றாரு. இதை கேட்டவுடனே ஹீரோயின், மனுஷங்களால் தானே போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ ஒரு டெமிகாட் தானே, அதாவது பாதி கடவுள் பாதி மனுஷன். இப்ப சேனாதிபதி அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் வீரர்களையும் ஹீரோவையும் கூட்டிட்டு அந்த சூனியக்காரிகளை தேடி கிளம்புறாங்க. போற வழியில அவருடைய நாட்டு மக்கள் எங்களை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இவங்க எல்லாரும் அவங்கள தாண்டி போறாங்க. அப்படி போகும்போது அங்க 2 வேட்டையாடிகள் நாங்களும் உங்க கூட வரோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சேனாதிபதி, எங்களுக்கு வீரர்கள் தான் வேணும், வேட்டையாடுறதுக்கெல்லாம் ஆள் தேவையில்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த வேட்டையாடிகள் 2 பேருமே அரக்க உயிரினங்களை கொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாங்க. இதனால அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த சைடு வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லன் ஏதோ ஒரு ஆளை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் ஹீரோவை அந்த சவப்பெட்டிக்குள்ள வச்சு அனுப்புன அக்ரீஷியஸ். வில்லன் இப்ப அவங்க கிட்ட போயிட்டு, உனக்கும் எனக்கும் ஜூஸ் தான் ஒரே எதிரி, ஜூஸை நான் கொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா ஹீரோவை எனக்காக நீ கொல்லணும்னு சொல்லி அந்த அக்ரீஷியஸ்ங்கிற அரசனுக்கு வில்லன் அவனுடைய சதிகளை கொடுக்குறான். இப்ப நம்ம பசங்க எல்லாரும் அந்த சூனியக்காரிகளை தேடி போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஹீரோயினும் இவங்க கூட தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது சேனாதிபதி ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோவுக்கு சண்டை போட கத்து தராரு. இங்க மேல ஜூஸ் ஹீரோவுடைய சிலையை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோ அந்த திசையில போய் பாக்குறாரு. போய் பார்த்தா அங்க ஒரு மந்திர வாள் இருக்கு. அதை எடுத்து ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி சேனாதிபதி வந்துடுறாரு. சேனாதிபதி ஹீரோ கிட்ட, கடவுள்கள் உனக்கு பரிசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஹீரோ, என்னால இத மனுஷனா இருந்தே சாதிக்க முடியும்னு அந்த கத்திய சேனாதிபதி கிட்டே கொடுத்துடுறாரு. இப்ப ஹீரோ வேற ஒரு சைடு நடந்து போயிட்டு இருக்காரு. சேனாதிபதி பின்னாடி 2 வீரர்கள் அனுப்பி அந்த ஹீரோவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பெகசஸ் வந்து நிக்குது. அதுல ஹீரோ அத கிட்ட போய் பாக்குறாரு. அந்த டைம்ல தூரத்துல இருந்து ஒரு கருப்பு பெகசஸ் அந்த இடத்துக்கு வருது. அதை பார்த்த உடனே மத்த பெகசஸ் எல்லாமே பயந்து ஓடிடுது. இப்ப ஹீரோ இந்த பெகசஸ் கிட்ட போய் பாக்குறாரு. அந்த டைம்ல ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இது வரைக்கும் எந்த மனுஷனும் இந்த பெகசஸ ஓட்டது இல்லன்னு சொல்றாங்க. அதே சமயம் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள்கள் நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்காங்கிறதுக்கு இதுவும் ஒரு அறிகுறின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல திடீர்னு ஹீரோ தேடி வந்த அந்த 2 வீரர்கள்ல ஒருத்தன் கத்துற சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே அந்த பெகசஸும் பறந்து போயிடுது. ஹீரோ அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி போறாரு. அந்த இடத்துல இன்னொரு வீரனே கொன்னுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த அக்ரீஷியஸ்ங்கிற அரசன் தான் அங்க வந்திருக்கான். அவன் இப்ப ஹீரோ கொல்லலான்னு பார்க்கும்போது அங்க ஹீரோவும் அந்த அக்ரீஷியஸும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மத்த வீரர்களும் அங்க வந்துடுறாங்க. அங்க சண்டை போடும்போது அக்ரீஷியஸோட கைய இவங்க வெட்டிடுறாங்க. இப்ப அக்ரீஷியஸ் அங்க இருந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அவனை விடாம விரட்டிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா வெட்டின அந்த கையில இருந்து ஏதோ ஒரு உயிரினம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை யாருமே நோட் பண்ணல. இந்த சைடு நம்ம பசங்க அக்ரூஷியஸை விடாம விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த வேட்டையாடிகள் 2 பேர் அந்த அக்ரூஷியஸை பிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் கை வெட்டி இருந்தது இல்லையா, அதுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கீழே சொட்டின ரத்தத்தை பாக்குறாங்க. அது திடீர்னு ஒரு பெரிய ராட்சச தேலா மாறி நிக்குது. இவங்க எல்லாரும் அதை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்க ஹீரோ, சேனாதிபதி இவங்க எல்லாரும் அது கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவங்க எல்லாரும் அதுல நிறைய தேள்களை கொன்னுடுறாங்க. ஆனா இப்ப கடைசியா 3 தேள்கள் இருக்கு. ஆனா அந்த தேள்கள் எதுவுமே இவங்களை கொல்லல. என்னன்னு பார்த்தா பின்னாடில இருந்து ஒரு வித்தியாசமான உயிரினம் அங்க வந்து நிக்குது. அது யாருன்னு ஹீரோ கேக்குறாரு. சேனாதிபதி, அது ஜின், நாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க கூட போர் செஞ்சிருக்கோம்னு சேனாதிபதி சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஹீரோ, நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு முன்னாடி போறாரு. ஆனா திடீர்னு ஹீரோவோட கை வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த தேல் ஹீரோவுடைய கைய கிழிச்சிருக்கும். அதனால ஹீரோவுடைய கை ஃபுல்லா விஷம் பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப ஆர்கோஸ் நகரத்துல தான் காட்டுறாங்க. அங்க இளவரசி மாறு வேஷத்துல வந்து அங்க உள்ள சின்ன பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஒரு பைத்திய
பைத்தியக்காரனை பார்த்திருப்போம் இல்லையா, அந்த பைத்தியக்காரன் ஊர் மக்களை திரட்டி பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான, கிராக்கன் வந்து நம்ம எல்லாருமே கொல்ல போகுது, எதுக்காக நம்ம எல்லாருமே சாகணும், அதுக்கு பதிலா நாட்டுடைய இளவரசியை கொடுத்தாலே போதுமே, அந்த கிராக்கன் நம்ம எல்லாருமே விட்டுருன்னு சொல்லி மக்கள் எல்லாரையுமே அரசருக்கு எதிராக திருப்புறான். இந்த சைட் சேனாதிபதியை தான் காட்டுறாங்க. இந்த ஜின்னை பத்தி இந்த சேனாதிபதி சொல்றாரு. ஏன் இந்த ஜின்களோட உடம்பு ஃபுல்லா மரம் மாதிரி இருக்குன்னு பார்த்தா, இவங்க போர் முடிச்சுட்டு வரும்போது காயம்பட்ட இடம் எல்லாத்தையுமே மரத்தை வச்சு ஹீல் பண்ணிடுறாங்க. அதனால இவங்களுக்கு வலியும் தெரியாது. இப்ப இந்த சைட் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தண்ணி எடுக்கிறதுக்காக ஹீரோ விட்டுட்டு போறாங்க. அந்த டைம்ல ஜின்னுடைய தலைவன் வந்து ஹீரோவோட கையில அவன் நெருப்பு வச்சு என்னமோ பண்றான். இதை பார்த்தோன்னே பின்னாடி இருக்க வீரர்கள் எல்லாம் அந்த ஜின்னை பிடிக்கிறாங்க. இப்ப அந்த ஜின் அந்த வீரர்கள் கூடயும் சண்டை போடுறான். இதை பார்த்த உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ஹீரோயின் அந்த ஜின் சொல்றத டிரான்ஸ்லேட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா, நான் கடவுள்களை எதுக்குறதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன், அந்த ஒருத்தன் வருவான்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த ஜின் சொல்லுது. இப்ப ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோவுடைய கை பார்த்தா சரியாயிடுச்சு. ஹீரோவுடைய கையை சரி பண்றதுக்கு தான் அந்த ஜின் மந்திரம் போட்டிருக்கு. இப்ப அந்த ஜின் என்ன சொல்லுதுன்னு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடினா மட்டும்தான் இல்ல ஜெயிக்க முடியும்னு அந்த ஜின் சொல்லுது. இப்ப இவங்க எல்லாரும் அந்த சூனியக்காரிகள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட, இனி நம்ம போக வேண்டியது அந்த கிராக்கனை அழிக்கிறது எப்படின்னு கேட்கறதுக்காக மட்டும்தான் ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க பார்த்தா அந்த சூனியக்காரிகள் யாருக்குமே கண்ணே இல்ல. அவங்க 3 பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரு கண்ணு தான் காமனா இருக்கு. அந்த ஒரு கண்ணை தான் அந்த 3 பேரும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப ஹீரோ பார்த்த உடனே ஹீரோ யாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்ப ஹீரோ அவங்க கிட்ட அந்த கிராக்கனை எப்படி அழிக்கணும்னு கேக்குறாரு. அந்த சூனியக்காரிகளோ பதிலே சொல்ல மாட்டேறாளுங்க. அது மட்டும் இல்லாம, நாங்க பதில் சொல்லணும்னு அதுக்கு தகுந்த ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எனக்கு தரணும்னு சொல்லி அங்க உள்ள வீரர்களை கொல்லலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ உஷாரா அந்த சூனியக்காரிகளுடைய ஒரு கண்ணை புடுங்கி, இப்ப நீங்க பதில் சொல்லன இந்த கண்ணை நான் தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இப்ப அந்த சூனியக்காரிகள் அந்த கிராக்கனை எப்படி கொல்லலான்னு ஐடியா சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, அந்த கிராக்கனை கொல்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, மெடிசாவுடைய சக்திகள் மூலியமா அந்த கிராக்கனை கொன்ற முடியும். மெடிசா முன்னாடி எந்த உயிர் போனாலும் அந்த உயிர் உறைஞ்சிரும். அது மூலியமா அந்த கிராக்கனையும் நம்மளால கொல்ல முடியும்னு அந்த சூனியக்காரிகள் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வீரர்கள் அந்த மெடுசா நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டான்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ, அப்ப அவ தலையை வெட்டி நம்ம கொண்டு வந்துடலான்னு சொல்லி இந்த சூனியக்காரிகளுடைய கண்ணை அவங்க கிட்டே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. அந்த டைம்ல அந்த சூனியக்காரிகள் ஹீரோவை நிறுத்தி ஹீரோ கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. ஹீரோயின் ஹீரோவை அதை எதையுமே கேட்காதன்னு சொல்லி இழுத்துட்டு வரலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அங்கே நிக்கிறாரு. இப்ப அந்த சூனியக்காரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பயணம் உனக்கு ஈஸியா இருக்க போறது இல்ல, நீ கண்டிப்பா இறந்து போயிடுவேன்னு அந்த சூனியக்காரிகள் ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அங்க உள்ள யாருக்குமே எதுவுமே புரியல. அதுக்கு அந்த சூனியக்காரிகள், இது விதியில எழுதப்பட்டது, விதியை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே கீழே வராங்க. இப்ப ஹீரோ கீழே தனியா நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோவை பார்க்க யாரோ வராங்க. அது யாருன்னு பார்த்தா, ஹீரோவுடைய உண்மையான அப்பாவான ஜியூஸ். ஜியூஸை பார்த்துட்டு ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப ஜியூஸ் ஹீரோ கிட்ட, நீ என் கூட வந்தானே உடனே நான் ஒரு கடவுளா ஆக்கிடுவேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவோ, எனக்கு அது எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. அந்த டைம்ல ஜியூஸ் ஹீரோ நிறுத்தி, உன் பயணம் ஒண்ணு ஃப்ரீயா நடக்க போறது இல்லைன்னு ஹீரோ கையில ஒரு காசை கொடுக்குறாரு. ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ அவருடைய ஆளுங்களை வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ கூட வந்த அந்த வேட்டையாடிகள் 2 பேரு அவங்களுடைய ஷீல்ட ஹீரோக்கு கொடுக்குறாங்க. இது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், இது உன்னை காப்பாத்தும், ஆனா மெடிசா இருக்கிற இடத்துக்கு எங்களால உன் கூட வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்ல, இப்ப ஹீரோ மீதி உள்ள எல்லாத்தையும் போய் பேசுறாரு. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா விதியை என்னால மாத்த முடியும், ஆனா அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் எனக்கு வேணும்னு ஹீரோ சொல்றாரு. நரகத்தோட வாசல் கிட்ட வரைக்கும் இவங்க போயிட்டாங்க. அங்க ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்தை இவங்க கடக்கணும்னு ஒரு கப்பலோட்டியால மட்டும்தான் முடியும். ஆனா செத்தவங்களை மட்டும்தான் அந்த கப்பலோட்டி ஏத்துப்பான். இதனால சேனாதிபதி உடனே, யாராவது இப்ப சாகுறீங்களான்னு கத்திய கையில எடுக்கிறாரு. ஹீரோ ஜூஸ் கொடுத்த அந்த காயினை கையில எடுத்து பாக்குறாரு. இதை பார்த்து அந்த ஜின்னோ ஹீரோ கையில இருந்த அந்த காயினை எடுத்து அந்த ஆத்துக்குள்ள போடுது. இப்ப அந்த காயினை ஆத்துக்குள்ள போட்ட உடனே அந்த கப்பல் அந்த இடத்துக்கு வருது. இப்ப இவங்க எல்லாரும் அந்த கப்பல்ல ஏறி மெடுசாவை தேடி அதோட கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த மெடுசாவுடைய கதையை நம்ம பசங்க எல்லாருக்குமே சொல்றாங்க. இந்த கதையை நான் ஏற்கனவே நம்மளுடைய பர்சி ஜாக்சன் படத்துடைய கதையில சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுவும் கிரீக் மெத்தாலஜி சம்பந்தப்பட்டது தான். அந்த படம் நம்ம சேனல்ல போட்டு நீங்க இன்னும் பார்க்கலன்னு, வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல இல்லாட்டி ஐ கார்டுல அந்த வீடியோட லிங்க்கும் தரேன். வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. சோ மெடுசா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல மெடுசா தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகான பொண்ணுங்கள்ல ஒருத்தியா இருந்திருக்கான். எந்த அளவுக்குன்னு, கோயிலுக்கு வர்றவங்க சாமி கும்பிடுறத விட்டுட்டு மெடுசாவை பாக்குறதுக்காகவே கோயிலுக்கு வருவாங்க. ஆனா அது அந்த கோயிலுடைய கடவுளான அத்தினாக்கு சுத்தமா பிடிக்கல. அத்தினா யாருன்னு
அரசனான ஜியூஸுடைய ஒரு பொண்ணு. அந்த அத்தீனாக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் கழிச்சு அத்தீனாக்கும் பொசைடனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. இதனால கோவமடைஞ்ச பொசைடன் அத்தீனாவை பழி வாங்கணும்னு அத்தீனாவையே வழிபடுற இந்த மெடுசாவை நம்ம கொன்னாலே போதும்னு மெடுசாவை கொல்றதுக்காக கடலுடைய கடவுளான இந்த பொசைடன் போறான். ஆனா மெடுசாவுடைய அழகுல மயங்கி மெடுசாவை ஜுமாக்கா ஜூ பண்றதுக்கு ட்ரை பண்றான். மெடுசாவோ அவகிட்ட இருந்து தப்பிச்சு அத்தீனாவுடைய கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அத்தீனா மெடுசாவை காப்பாத்துவாங்கன்னு மெடுசா நம்புறா. ஆனா மெடுசாவை அத்தீனா காப்பாத்தவே இல்ல. அதுக்கு பதிலா என் கோயிலை கலங்குபடுத்திட்டேன்னு சொல்லி அத்தீனா மெடுசாக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்கா. அது என்னன்னு, உன் முடியெல்லாம் பாம்பா மாறிடும், ஒன்னு யாராவது கண்ணோட கண்ணு வச்சு பார்த்தா அவங்க சிலையா மாறிடுவாங்க. இதுதான் அத்தீனா மெடுசாக்கு கொடுத்த சாபம். ஆனா மெடுசா அதுக்கப்புறமும் அத்தீனாவை வழிபடுறத நிறுத்தவே இல்லை. இதனால சந்தோஷப்பட்ட அத்தீனா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா மெடுசா இருக்க கோயிலுக்குள்ள எந்த ஒரு பொண்ணும் வர முடியாதபடி பண்ணிருக்காங்க. இதுல என்ன நல்ல விஷயம்னா மெடுசாவால அதனால எந்த ஒரு பெண்களையுமே சிலையாக்க முடியாது. ஏன்னா மெடுசா அந்த கோயிலுக்குள்ளே தான் இருப்பா. கோயிலுக்குள்ளே ஏதாவது பொண்ணு வந்தா தானே சிலையாக்க முடியும். ஏன்னா ஆம்பளைங்கன்னா இலக்காரமாடா. சரி விடுங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுங்களால அந்த கோயிலுக்குள்ள வர முடியாது, அதனால என்னாலையும் உங்க கூட அந்த கோயிலுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் கப்பலுக்கு கீழே போறாங்க. ஹீரோ இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக கீழே போறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் மறைஞ்சிருந்து ஹீரோ அடிக்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ மெடுசா கூட சண்டை போடும்போது அவளை நேரடியா மட்டும் பார்க்க ட்ரை கூட பண்ணாத, ஏன்னா அப்படி பார்த்தாலே நீ சிலையாயிருவ. அவளை கண்ண மூடி உன் காதை யூஸ் பண்ணு, உன் மூக்கை யூஸ் பண்ணுன்னு ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்ப அந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் மேல விழுந்துடுறாரு. இப்ப அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. அப்ப சரியா சேனாதிபதி அங்க வந்து மெடுசாவுடைய கோயில் கிட்ட நம்ம வந்துட்டோன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பசங்க எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள நம்ம பசங்க பொறுமையா போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்ப நிறைய பேர் திடீர்னு சாகுறாங்க. ஹீரோ உடனே எல்லாருமே தலையை கீழே குனிய சொல்றாரு. யாருமே நிமிர்ந்து முகத்தை பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. இப்ப மெடுசா அந்த இடத்துல வரா. அங்க ஒரு பெரிய ஃபைட் சீன் இருக்கு. அங்க உள்ள எல்லாரையுமே மெடுசா கொன்னுடுறா. இப்ப அந்த ஜின்ன மெடுசா சிலையாக்கலான்னு பாக்குறா. ஆனா அந்த ஜின்ன மெடுசாவால சிலையாக்க முடியல. இப்ப சிலையாக்க முடியாதனால அந்த மெடுசா அந்த ஜின்ன பயங்கரமா நெருக்கிறா. அந்த ஜின்னும் அந்த இடத்துலயே வெடிச்சு இறந்து போயிடுறான். இப்ப ஏற்கனவே அடிப்பட்ட சேனாதிபதி அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அவரு ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மெடுசாவை கொன்னது மனுஷங்க தானே, எல்லாருக்கிட்டே சொல்லுன்னு சொல்லிட்டு மெடுசாவை டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. இப்ப மெடுசா சேனாதிபதியையும் சிலையாக்கிறா. சரி அந்த டைம்ல ஹீரோ அவருடைய ஷீல்ட்ல வர ரெஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி மெடுசாவுடைய தலைய கண்ணை மூடிட்டு வெட்டிடுறாரு. அவர் சரியா வெட்டனால மெடுசாவுடைய தலை துண்டா போயிடுச்சு. அவளுடைய உடல் நெருப்புக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப மெடுசாவுடைய தலையை எடுத்துட்டு ஹீரோ வெளியே வராரு. வெளியில ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா திடீர்னு ஹீரோயினை யாரோ கத்தியால குத்திடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த அக்ரூஷியஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவன் ஹீரோயினை குத்தி போட்டு ஹீரோ கூட சண்டை போட வரான். ஹீரோ அக்ரூஷியஸ் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டையில ஹீரோவுடைய வால் உடைஞ்சிருது. ஹீரோ உடனே அவருடைய அப்பாவான ஜியூஸ் கொடுத்த அந்த மந்திர வாளை எடுத்து அக்ரூஷியஸை கொன்னுடுறாரு. அக்ரூஷியஸ் சாகும்போது என்ன சொல்றானே, நீ அந்த கடவுள்கள் மாதிரி எனக்குமே ஆயிடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அக்ரூஷியஸ் இறந்து போயிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக வராரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் கதை முடிஞ்சு, ஆனா ஆர்கோஸ் நகரத்துடைய தலையெழுத்து இன்னும் உன்கிட்ட தான் இருக்கு, நீ நினைச்சா அந்த நகரத்தை காப்பாற்ற முடியும்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப திடீர்னு ஹீரோயின் அந்த இடத்துல காத்தோட காத்தா கரைஞ்சிடுறாங்க. இப்ப சரியா அந்த இடத்துக்கு கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி பார்த்த பெகசிஸ் அங்க வருது. இந்த சைடு இப்போ ஒலிம்பஸ்ல தான் காட்டுறாங்க. ஜியூஸும் வில்லனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வில்லன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஜியூஸ் இப்ப என்ன சொல்றாருன்னா, கிராக்கனை ரிலீஸ் பண்ணுன்னு ஜியூஸ் சொல்றாரு. இங்க இந்த பைத்தியக்காரன் மக்கள் எல்லாத்தையும் திரட்டி இளவரசியை பிடிக்கிறதுக்காக உள்ள போயிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோவோ அந்த பெகசிஸ்ல ஏறி ஆர்கோஸ் நகரத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. இப்ப இளவரசி அந்த பைத்தியக்காரன் அவங்க நகரத்துடைய முன்னாடி தொங்க விட்டான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த கிராக்கன்கிற அழிக்க முடியாத அந்த உயிரினம் அங்க வருது. இப்ப அது அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒலிம்பஸ் திடீர்னு அதிர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே ஜியூஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வில்லன் ஜியூஸ்க்கு எதிராகவே திரும்புறான். என்னன்னு பார்த்தா ஜியூஸ் உடைய சதிகளுக்கு ஜியூஸ் உருவாக்குன மனுஷங்களுடைய வேண்டுதல் தேவை. ஆனா வில்லனுக்கு அவங்க பயந்தாலே போதும், வில்லன் ஸ்ட்ராங் ஆயிடுவான். அதனால இப்ப வில்லன் ஸ்ட்ராங் ஆயிட்டான், ஜியூஸ் வீக் ஆயிட்டாரு. அதனால வில்லன் ஜியூஸையே எதிர்க்கிறா. ஜியூஸாலேயே எதுவுமே பண்ண முடியல. இப்ப கீழே அந்த கிராக்கன் ஆர்கோஸ் நகரத்துக்கு எதிரில வந்துருச்சு. சரியா அந்த சமயத்துல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஹீரோ கிராக்கன் கிட்ட போயிட்டா பிரச்சனைன்னு சொல்லி வில்லனுடைய வவ்வால் விலங்குகள் எல்லாமே ஹீரோவை தடுக்க பாக்குதுங்க. அதுங்க ஹீரோவுடைய கையில இருந்த மெடுசாவுடைய தலைய ஹீரோ கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுதுங்க. இப்ப ஹீரோ அதுங்களை பயங்கரமா விரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சரியா வேட்டையாடிகளும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோ கஷ்டப்பட்டு போராடி அந்த மெடுசாவுடைய தலைய எடுத்துடுறாரு. இப்ப அவர் எங்க விழுந்து கிடக்காருன்னு பார்த்தா இளவரசிய கட்டி போட்டு வச்சிருக்க அந்த இடத்துல தான் ஹீரோ விழுந்திருக்காரு. இப்ப அந்த கிராக்கன் இளவரசிய சாப்பிடலான்னு வரும்போது ஹீரோ மெடுசாவுடைய தலையை எடுத்துட்டு அந்த கிராக்கனை அழிக்கலான்னு போறாரு. இதை பார்த்த பைத்தியக்காரன் ஹீரோவை தடுக்கலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோ அவனை அடிச்சு போட்டு அந்த கிராக்கனை சிலையாக்கிடுறாரு. இப்ப பின்னாடில
இருந்து அந்த பைத்தியக்காரன் ஹீரோவை கொல்லலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த நாட்டுடைய அரசர் வந்து அந்த பைத்தியக்காரனை தடுக்கிறாரு. அந்த பைத்தியக்காரன் உடனே அரசனை குத்தி கொண்டுடுறான். என்னடா டேய். இப்ப அந்த கிராக்கன் சிலையா மாறினதுனால அந்த சிலை எல்லாமே உடைஞ்சு அவங்க இருக்க இடத்துக்கு மேலேயே விழுது. அதனால இளவரசியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுறாங்க. இத பார்த்த ஹீரோ தண்ணிக்குள்ள போய் அந்த இளவரசிய காப்பாத்துறாரு. இப்ப அந்த இடத்துல அந்த இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு நீ எங்க நகரத்துல ஏறு, எங்க நாட்டுக்கு கண்டிப்பா ஒரு அரசர் வேணும்னு அந்த இளவரசி சொல்றாங்க. ஹீரோவோ அதுக்கு உன் நாட்டுல கண்டிப்பா நீயே ஒரு நல்ல ராணியா இருந்து ஆட்சி செய்வேன்னு நம்புறேன்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து அந்த பெகசிஸ்ல ஏறி கிளம்புறாரு. இப்ப ஹீரோ ஜியூஸுடைய உடைஞ்சு போன சிலைக்கு பக்கத்துல தான் நிக்கிறாரு. அந்த இடத்துக்கு இப்ப ஜியூஸ் வராரு. ஜியூஸ் வந்து ஹீரோ கிட்ட கண்டிப்பா மனுஷங்களும் நானும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப என் கூட வந்தன கண்டிப்பா நான் உன்ன ஒரு கடவுளா மாத்திடுறேன்னு ஜியூஸ் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ எனக்கு தேவையான எல்லாமே இங்கேயே இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்ட ஜியூஸோ சரின்னு சொல்லி மனுஷங்க என்ன கூட வழிபடாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நீ அவங்களுக்கு செஞ்ச நன்மைக்காக அவங்க உன்னை வழிபடுவாங்கன்னு சொல்லி அங்கிருந்து போறாரு. போறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறமும் உன் பயணம் தொடரும், ஆனா நீ அதை தனியா பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜியூஸ் அங்கிருந்து போறாரு. தனியா பண்ண முடியாதுன்னு என்னடா சொல்றாருன்னு நம்ம பார்த்தா பின்னாடி ஹீரோயினை ஜியூஸ் உயிரோட திரும்ப வர வச்சுட்டாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்த்துட்டாங்க. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. இந்த படத்துல கிராபிக்ஸ் பயங்கரமா இருக்கும். சரி ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓகேவா சொன்ன மாதிரி இருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனா, உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி உங்களுக்கு டைம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதை யூஸ் பண்ணி என்னோட அடுத்த வீடியோஸ்ல என்னால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது படம் போடணும்னு ஐடியா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த படத்துடைய பாட்டுவும் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது உங்கள் குரல் தமிழ் சேனல். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமீகோ.